அன்பான பண்பான ஜீவர்களே, கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தில் அர்ஜுனன் உறவினர்களின் மீது ஏற்பட்ட கருணையினால் ஏற்பட்ட கோழைத்தனத்துடன் போர் செய்ய மறுத்து காண்டீபத்தையும் அம்பையும் துறந்து தேர்தட்டின் பின்புறம் சென்று அமைதியாக உட்கார்ந்து விட்டான் என பார்த்தோம். இனி இரண்டாம் அத்தியாயமான சாங்கிய யோகம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த யோகத்தில் ஆத்ம தத்துவம் பற்றி கேட்பதும் சிந்திப்பதும் தியானிப்பதும் தான் முக்கியமானவை. மற்ற அத்தியாயங்களை காட்டிலும் ஆத்ம தத்துவ உபதேசம் இங்கு விளக்கமாக கூறப்பட்டிருப்பதால் இது சாங்கிய யோகம் என பெயர் பெற்றது. அர்ஜுனன் பீஷ்மர், துரோணர் போன்ற பெரியோர்களை கொல்வதை காட்டிலும் பிச்சை எடுத்து வாழ்வது மேல் என்கிறான். அர்ஜுனன் யுத்தம் செய்வதா வேண்டாமா என்ற தனது மோகம், கோழைத்தனம் இவற்றை பகவானிடம் வர்ணித்துவிட்டு பகவானை சரணடைந்து தயவு செய்து எனக்கு மேன்மை தரக்கூடிய உபதேசத்தை அருளுங்கள் என்று வேண்டுகிறார். பகவான் இப்போது அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பிக்கிறார். அதாவது ஆத்ம தத்துவம். ஆத்மா வேறு, உடல் வேறு. ஆத்மா வேறு, உடல் வேறு. நீ கொல்லப்போவது உடலை மட்டுமே, ஆத்மாவை அல்ல. ஏனெனில் ஆத்மா நித்தியமானவன், மாறுதலற்றவன். ஆத்மா வெட்டுப்படாதது, எரிக்கப்படாதது, நிலைத்து நிற்பது, அசையாதது, சனாதனமானது, வெளிப்படையாக தோன்றாது. ஆத்மாவுக்கு முக்கியமாக உற்பத்தி, இருப்பது, வளர்வது, மாறுவது, தேய்வது, அழிவது என்ற 6 விகாரங்கள் இல்லவே இல்லை. நாம் எவ்வாறு நைந்து போன துணிகளை நீத்துவிட்டு புது துணியை மாற்றுகிறோமோ அதுபோல் ஆன்மா பழைய உடல்களை நீத்துவிட்டு புது உடல்களை பெறுகிறது. புதிது அணிவதென்றால் நமக்கு எப்பொழுதும் சந்தோஷம் தரும் நிகழ்ச்சி தானே. பின் ஏன் மனம் மற்றும் உடல் இறக்கும்போது கவலைப்படுகிறது? குழந்தைக்கு புது துணி மாற்றும்போது குழந்தை அழும், ஆனால் தாயார் கவலைப்படுவதில்லை. அதுபோல ஜீவாத்மா பல உடல்களை எடுக்கிறது, அதற்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சத்துவ, தமோ, ரஜோ ஆகிய முக்குணங்களின் ஏற்றத்தாழ்வினால் சுவாபம் அமைகிறது. அந்த சுவாபத்திற்கு ஏற்றவாறு இறக்கும்போது மனத்தில் தோன்றும் எண்ணத்தின்படி ஒருவனுக்கு சூட்சும சரீரம் அமைகிறது. அந்த சூட்சும சரீரத்திற்கு ஏற்றவாறு ஸ்தூல சரீரம் அமைகிறது. ஆக ஏற்கனவே சொன்ன முக்குண சுவாபங்கள் பொருந்திய காரண சரீரத்திற்கு ஏற்றவாறு ஸ்தூல சரீரம் அமைகிறது. ஆத்மாவை ஆயுதங்கள் வெட்டுவதில்லை, நெருப்பு எரிப்பதில்லை, தண்ணீர் நனைப்பதில்லை, காற்று உலர வைப்பதில்லை. கனவு முடிந்தபின் கனவில் நடந்தவை கனவிற்கு முன்பும் பின்பும் இருப்பதில்லை. அதுபோலத்தான் சரீரத்துடன் ஆன்மா நித்தியமான சம்பந்தமுடையது அல்ல. பின் எதற்கு கவலைப்பட வேண்டும்? இவற்றையெல்லாம் ஆத்மாவை பற்றி இவ்வாறு முழுமையாக கூறிய பிறகு அர்ஜுனன் போர் செய்ய வேண்டியதன் அவசியத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே வலியுறுத்துகிறார். யுத்தம் என்பது நாம் மனமறிந்து தேடிப்போனது அல்ல. மேலும் சமாதான தூதுக்கும் துரியோதனன் ஒத்துக்கொள்ளவில்லை. ஒரு ஊசி முனை அளவு கூட இடம் தரமாட்டேன் என்று அவன் உறுதிபட கூறிவிட்டான். எனவே இது தானாக வந்து சேர்ந்த யுத்தம், தானாக திறந்து வைக்கப்பட்ட சொர்க்க வாசல் என்கிறார். மேலும் தர்மத்திற்காகவும் நியாயத்திற்காகவும் செய்யப்படும் போர். சுய தர்மத்தையும் புகழையும் இழப்பது மரணத்தை காட்டிலும் பாதகமானது. போரில் கொல்லப்பட்டால் சொர்க்கம், வென்றால் ராஜ்யம் என்ற சமபாவனையுடன் போர் செய். மேலான அமைதி ஏற்படும், பாவம் உண்டாகாது என்கிறார். நீ சத்திரியன், உன் சுய தர்மம் போர் செய்தல் மற்றும் தர்மத்தை காத்தல். வறுக்கப்பட்ட தானியம் முளைவிடாது. அதுபோல் நீ சமபாவனையுடன் சத்திரிய தர்மத்தை கடைபிடித்தால் கர்மபந்தம் முற்றிலும் விலகிவிடும். இரண்டாம் அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் எனப்படும் ஞான யோகம் விளக்கமாகவே விளக்கப்பட்டுள்ளது. அதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் காண்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.